நமஸ்காரம். நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜீவன், ஜீவாத்மான்னு சொல்றோம், ஆத்மான்னு சொல்றோம். நம்ம எப்ப நினைச்சாலும் எதை பத்தி யோசிச்சாலும் நாம ஒரு மனுஷன், நம்ம அப்பா அம்மா யாரு, குடும்பம் எது, நம்ம பேர் என்ன, எங்க வேலை பார்க்கிறோம், இதுக்கு தகுந்தா போலயே தான் யோசிக்கிறோம். கொஞ்சம் மாத்தி சிந்திப்போம். இப்ப நம்ம இத்தனை நாள் என்னவா யோசிக்கிறேன்னு சொன்னது ரொம்ப குறுகிய கண்ணோட்டம். கண்ணன் பகவத்கீதையில் அந்த சின்ன கண்ணோட்டத்தை விட்டுட்டு ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ புரிஞ்சுக்கோ, பறந்து பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கோங்கிறார். அப்படின்னால் நமக்கு ஏதோ வயசே 50 70 10 அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஒவ்வொரு ஜீவனும் எட்டர்னல், நித்தியமானவர்கள். இது 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வன்னேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே வயம் அதப்பரம் என்று கண்ணனை உபதேசிக்கிறார். அர்ஜுனா, நீயும் நித்தியம், நானும் நித்தியம், இருவரும் அழிய போறதில்லை. இங்க இருக்கிற பீஷ்மர் துரோணர் முதலான யாருக்குமே அழிவு கிடையாது, அனைவருமே எப்போதும் இருப்பார்கள் ஆரம்பிக்கிறார். ஆனா சண்டை போட சொல்றார். கடைசியில எல்லாரும் அழிஞ்சு போயிட்டான்னு சொல்றோம். ஒரு பக்கத்துல எல்லாரும் நித்தியம் அழிய போறது இல்லைங்கிறார் கண்ணன். இன்னொரு பக்கத்துல நித்தியப்படி ஆயிரக்கணக்கானோர் மடிந்து விழுகின்றனர். அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் பொருந்தவே இல்லையேன்னு பார்த்தால் பொருந்த வைக்கணும். அப்ப மடியறது, கீழே விழறது, இறந்து போறது உடல். ஆனா கண்ணன் அழிவே இல்லாததுன்னு சொல்றது ஆத்மா. அதத்தான் அவர் எல்லாரும் நித்தியர்கள்ங்கிறார். இந்த பார்வை நமக்கும் கொஞ்சம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மள முதல்ல குறுக்கிக்கவே மாட்டோம். நாம இருக்கிற வீடு அது 500 சதுரடியோ 5000 சதுரடியோ, அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப சின்ன வட்டத்தை போட்டு இருந்துடுறோம். இதனாலதான் பலருக்கு நம்மளால சர்வ் பண்ணவே முடியறது இல்லை. பாதி நேரம் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள என்ன பண்ண போறோம், எப்படி சேர்க்க போறோங்கிற கவலையில முடிஞ்சு போயிடும். ரிட்டையர் ஆன பிற்பாடு வேற பொறுப்புகள் வருது. எல்லாத்துக்கு மேலே எப்ப வாழ்க்கை முடிய போறதோங்கிற பயம் வந்துடுறது. ஒரு பயம் இருந்தாலே, நிர்பந்தம் இருந்தாலே வேலை தட்டுக்கிடும். நீங்க பாட்டுக்கு பண்ணலாம், ஒன்னும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாதுன்னு சொன்னாலே நன்னா செய்வோம், குவாலிட்டி நன்னா இருக்கும். அத போல நாமும் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 50 60 80 வயசுக்காக இருக்கிறவா இல்ல. நம்ம லட்சக்கணக்கான ஆண்டுகள் நித்தியமாவே இருக்க போகிறோம். கொஞ்சம் எல்லாரும் டீப் பிரெத் இழுத்து மூச்சு விட்டுண்டு, நான் இந்த சின்ன உடம்புக்குள்ளே, இந்த குடும்பத்துக்குள்ள, இந்த 80 வயசுக்குள்ள அடங்கினவனே அல்லேன். இது எல்லாத்தையும் தாண்டி அனாதி காலமா இருக்கிறவன், பகவானுக்கு நிகரான, காடுக்கு நிகரான சக்தி, ஞானம் இருக்கிறவர், ரொம்ப அணுமாத்திரம், எனக்கு எந்த வியாதியும் கிடையாது, எந்த கஷ்டமோ சுகமோ துக்கமோ எதையும் நான் படுறதில்லை. இதுதான் நம்முடைய உண்மையான நிலை. ஆனா இந்த உண்மையை தெரிஞ்சுக்காமல் இதுக்கு நேர் எதிர்த்தா போல எல்லாத்தையும் நினைச்சுட்டு இருக்கோம். அதனாலேயே இந்த உடம்பு சுகத்துக்கும் உடம்பு துக்கத்துக்கும் சின்ன சின்ன பூசல்கள்ல ஈடுபட்டு சண்டை சச்சரவு, ஏமாத்துறது, பொறாமை, இது எல்லாத்திலையும் போறோம்னா நம்மள நாமே ரொம்ப குறைச்சுக்கிறோம்னு அர்த்தம். நாம இருந்து பறக்க வேண்டிய நிலையே மேலே. அப்படி இருக்கிறச்ச எங்கோ பறக்க வேண்டிய கருடன் சின்ன சிட்டுக்குருவி கீழே பறந்தாப்புல இறங்கி வந்து நினைச்சு சொன்னா தன்னை ரக்கை இருக்குங்கிற ஒரே காரணத்தினால கருடன் சிட்டுக்குருவி ஒன்னாயிடுமா? அதுதான். அத போல நாம ஒவ்வொரு ஜீவனும் ரொம்பவே சக்தி இருக்கிறவா. இந்த சின்ன சின்ன பூசல்களுக்குள்ளும் பொறாமைக்குள்ளும் சிக்கிக்க வேண்டியவாளே இல்லை. அஷ்டமகா சித்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே. அனிமா மகிமா. ஒரு ஜீவன் சிறு உருவத்தை எடுத்துக்க முடியுமா? அவர் சரீரத்தை அப்படியே சுருக்கிக்க முடியும். மகிமா பெரிய உருவத்தை எடுத்துக்கலாம். லகிமா ஒரு லீஃப் மாதிரி, ஒரு கிராஸ் மாதிரி
வெயிட்டே இல்லாத ஆக்கிக்கலாமா, கரிமா ரொம்ப ஹெவியா ஆக்கிக்கலாமா. ஆஞ்சநேய சுவாமி மகேந்திரகிரியிலேருந்து லங்கையில சீதையை தேட போறச்சே தன் அப்படியே பெருசாக்கிண்டார் சின்னதாக்கிண்டார்னு கேள்விப்படுறோம் இல்லையோ. இந்த சித்தியெல்லாம் அடைஞ்சவர் அவர். அணிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் வசித்வம் ஈசித்வம், இதான் 8 சித்திகள். ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்குள்ள போலாம். ஆதிசங்கர பகவத் பாதர் போய் பார்த்துட்டு வந்தாரோ இல்லையோ. அப்ப அது பிராகாமியம். பிராப்தி, நாம இருக்கிற இடத்துல இருந்து எங்கேயோ இருக்கிற ஒரு டேபிளை நகர்த்தலாம், சேரை நகர்த்தலாம். டெல்லியில என்ன நடக்கிறதுன்னு சொல்லலாம், கலிபோர்னியால எங்க நடக்கிறதுன்னு சொல்லலாம். அது பிராப்தி பிராகாமியம். வசித்வம், பக்கத்துல இருக்கிற மிருகங்கள் எல்லாரையும் நம்ம வசப்படுத்தி விடலாம். நம்ம பார்த்தாலே மக்களே வசப்படுவா, நம்ம பார்வைக்கே வசப்படுவா. எத்தனை ஆச்சாரியர்கள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா. ஈசித்வம், தெய்வத்தன்மையா அடைஞ்சு விடுறோம். தெய்வமாக மாட்டோம், ஆனா தெய்வத்தன்மையா அவ்வளவு தூரம் எல்லாரும் கண்ட்ரோல்ல இருப்பா. இது எல்லாமே இந்த ஆத்மாவை பத்தினதுதான். நான் தான், நீங்க தான். அப்ப நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு உயர்ந்தவா அப்படிங்கறத விட்டுட்டு நம்ம ரொம்ப கீழே இறங்கி விடுறோம். அது அவசியமே இல்லை. ஆத்மா எப்பவுமே அழிவே இல்லாதவர். அதை பத்தி தான் கண்ணன் ஜாதஸ்யகி துருவோ மிருத்யு துருவஞ்சன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹார்யர்த்தே நத்தம் சோசித்து அருகசி. இந்த சரீரம் அழியும் பிறக்கும். எது ஒண்ணு பிறந்ததுனாலும் அடுத்ததனுடைய அழிவுக்கு அது ஆரம்பமா தான் இருக்க போறது. இப்படி மாறி மாறி சரீரம் இருக்கும் அர்ஜுனா. ஆனா ஆத்மாவுக்கு எந்த அழிவும் கிடையாது, குறைதல் கிடையாது, தேய்தல் கிடையாது என்று அவ்வளவு உயர்த்தியா சொல்லியிருக்கார். ஞானத்தாலோ சக்தியாலோ ஆற்றலாலோ நாம ஒத்தொத்தருமே ரொம்ப உயர்ந்தவர்கள். எங்கேயோ இந்திரன் நினைக்க வேண்டாம், இந்திரன் அளவுக்கு சக்தி நமக்கும் உண்டு. சந்திரன் நினைக்க வேண்டாம், நமக்கு சக்தி உண்டு. ஆனா உண்டுங்கிறத நாம ரியலைஸ் பண்ணிக்காத இருக்கும். இந்த ஒத்தொத்தருக்குமே இந்த சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம்னால் அப்ப எவ்வளவு பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். உலகத்துல சில பேராலே ஓஹோன்னு நன்னா பண்ண முடியறதே, சக்சஸ்ஃபுல்லா இருக்கா, நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கா, நல்ல பேர் எடுத்திருக்காருனால் வெறும் கர்மங்கள்னு மட்டும் சொல்லி கழிச்சிடக்கூடாது. இந்த ரியலைசேஷன் வந்திருக்கும். நாம ஒன்னும் சின்ன மனுஷன் இல்ல, வெறும் இந்த சரீரத்துக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கிறதுக்கு நாம பிறக்கல, இதை விட ரொம்ப பெரிய இடத்துல இருக்க வேண்டியவா அப்படின்னு ஒரு பரந்த பார்வை வந்தால் அதனாலேயே அவர்கள் உயரத்துக்கு ஆரம்பிச்சுடுறா. அவர்களுக்கு அப்புறம் யாரையும் மாற்றி கருதுறதோ, ஒருத்தர் கெட்டு போயிடணும் ஒருத்தர் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறதோ இப்படி எல்லாம் அவன் மாத்தி நினைக்கிறதே இல்லை. அவர்களைத்தான் யோகிகள்ங்கிறோம். இது காட்டுல உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவா மட்டும் யோகி இல்லை. நம்ம நாட்டுல இருந்துட்டு குடும்பத்தில இருந்துட்டே ஒத்தொத்தருமே யோகி ஆகிறதுக்கு வழி இருக்கு. நினைவு ரொம்ப முக்கியம். நாம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், ஆத்மா நித்தியம், நான் அந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு சொந்தமானவன், இந்த பெருமை நாம படத்தான் தாராளமா ஹியூமிலிட்டியோட இந்த பெருமையை பட்டோம்னு வச்சுங்க, எங்கோ உயரலாம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.